சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு, அதாவது அக்டோபர் 1 முதல் அமலுக்கு வர இருக்கக்கூடிய 5 மிக முக்கியமான மாற்றங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது கேஸ் சிலிண்டர் விலை முதற்கொண்டு ரேஷன் கார்டு, கிரெடிட் கார்டுன்னு சொல்லி 5 விதமான ரொம்பவும் முக்கியமான மாற்றங்கள் நிகழப்போகுது. அது என்னென்ன அறிவிப்புகள் அப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோ முழுக்க பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும். அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க. நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸுமே எங்களை இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல் முக்கிய அறிவிப்பாக கேஸ் சிலிண்டர் விலையில் பார்த்துடலாம். ஒவ்வொரு மாதத்தின் மாத தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் சிலிண்டர் விலையானது நிர்ணயிக்கப்படும். அதே போல் அக்டோபர் 1ஆம் தேதி காலையில் 6 மணிக்கு அறிவிப்பு வெளியாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கேஸ் விலை ஏறி இருக்கா இல்லையா அப்படின்றது. இது கூடவே பார்த்தீங்கன்னா விமான எரிபொருளின் விலையும் மாற்றி அமைக்க உள்ளதா தகவல் வெளியாயிருக்கு. ஸோ அக்டோபர் 1ஆம் தேதி 6 மணிக்கு வெளியாகும் சொல்லி இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் ஏறி இருக்கா இறங்கி இருக்கா அப்படின்றத நான் சொல்கிறேன். இரண்டாவது முக்கிய அறிவிப்பா HDFC பேங்க் அக்கௌண்ட் உள்ளவர்களுக்கு வெளியாயிருக்கு. அதாவது HDFC பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் கார்டுலாம் யாரெல்லாம் வாங்கியிருக்கீங்களோ அவங்களுக்கு வெளியான தகவல்னு கூட சொல்லலாம். அதாவது HDFC லாயல்ட்டின்னு சொல்லக்கூடிய திட்டங்களில் மாற்றங்கள் செய்யப்பட உள்ளதா தகவல் வெளியாயிருக்கு. இதற்கான புதிய விதிகள் அக்டோபர் 1 முதல் அமலுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. மூன்றாவது முக்கிய அறிவிப்பு எதில் அமல் வரப்போகுதுன்னா சுகன்யா சம்ரித்தி திட்டம்னு சொல்லக்கூடிய பெண் குழந்தைகளுக்கான திட்டம் இது. ஸோ புதிய விதிகளாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா குழந்தையோட சட்டப்பூர்வமான பாதுகாவலர் பேரில் அப்படி இல்லைன்னா அம்மா அப்பா பேரில் தான் இந்த அக்கௌண்ட்ன்றது திறந்துருக்கணும். இன்கேஸ் நீங்கள் பாட்டி தாத்தாவாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பேரில் அந்த குழந்தைக்கு அக்கௌண்ட் திறந்துருக்கீங்க அப்படின்னா அதை தயவு செஞ்சு அவங்களோட சட்டப்பூர்வமான பாதுகாவலரின் பேருக்கு மாற்றி விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி நீங்கள் செய்யாத பட்சத்தில் அந்த அக்கௌண்ட் மூடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விதி பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1 முதல் அமலுக்கு வர உள்ளது. நான்காவது முக்கிய அறிவிப்பா PPF கணக்கில் சொல்லியிருக்காங்க. அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் PPFன்னு சொல்லக்கூடிய பொது வருங்கால வைப்பு நிதி திட்டத்தில் யாரெல்லாம் சேர்ந்துருக்கீங்களோ அவங்களுக்கு 3 முக்கிய மாற்றங்கள் வந்திருக்கு. அது நீங்கள் டைரெக்டாக போஸ்ட் ஆஃபீஸில் போய் கேட்டு செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா நான் கூடிய சீக்கிரம் இதற்கு வீடியோ ஒன்று போடுறேன். அண்ட் கடைசியாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிகவும் முக்கியமான அறிவிப்பு. அதாவது அக்டோபர் 31 தான் கடைசி தேதி. அதுக்குள்ளே உங்களோட KYC எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் கம்ப்ளீட் பண்ணாமல் போகிறீங்க அப்படின்னா இதுக்கு மேலே கால அவகாசம் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட ரேஷன் கார்டு வைத்து எந்த பொருளையும் வாங்க முடியாத மாதிரி செயலற்றதாகிடணும் தகவல் சொல்லியிருக்காங்க. மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வேணுங்கிறவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.